எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. இப்போ மூளை உள்மூளை வெளிமூளை ரத்த மூளை சீர் மூளை இதெல்லாம் உருவாகிறது காரணம் இப்போ ஒரே டாய்லெட் இப்போ 4-5 பேர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க அதனோட அந்த மலத்தோட உஷ்ணம் வந்து அடுத்து உங்களுக்கு மூலாதாரத்தை தாக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு, அது சரியா? வெஸ்டர்ன் டாய்லெட்டே வேண்டாங்கிறேன். முன்னெல்லாம் காட்டு பக்கம் போய் உட்காந்தாங்க இல்லையா அந்த புல் இருந்து இல்லையா அப்போ அது வரை யாருக்கும் மூல வியாதி கிடையாது. அதாவது மழைங்கிறது இழகி போகும், இறுகி போகக்கூடாது. திருக்குழந்தைந்து எல்லாருமே இந்தியன் டாய்லெட் உட்காந்தீங்கன்னா காலையில் குத்தி வைப்ப உங்களுக்கு மழை கூட நல்லா கீழே இறக்கி விடும். அதுக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடணும். நான் எடுத்த உடனே தண்ணியை தூக்கி தலையில ஊத்திடுவேன், அந்த மாதிரி ஊத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களே, காலில இருந்து ஊத்துறோன்றாங்க. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இப்போ எப்படி சாப்பிட்றோம்? ஷிஃப்ட்டு காலை சாப்பிடாம விட்டாலும் தப்பு இல்லை, நரம்பு தளர்ச்சி வந்துடும். நைட் சாப்பிட்டாலும் நரம்பு வரும். விடியற் காலை ஏஞ்சிக்கிறதுங்கிறது எத்தனை மணிக்குள்ள ஏஞ்சிருந்தா கரெக்டா இருக்கும்? செப்ப இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு விழிக்கிறீங்க? 11 மணிக்கு. குடிக்கிறத பாரு. உணவுல மெய்யுணவு பொய்யுணவுன்னு இருக்கு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பொய்யுணவு, அதனால தான் மீண்டும் மீண்டும் பசி. அன்றாட நாம் செய்யக்கூடிய தினசரி பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சில டவுட் இருக்கு, அதை கேட்கறேன், நீங்க தெளிவுபடுத்துங்க. இப்ப காலையில நம்ம உடல் உபாதைகளை வெளியேற்றோம்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லாம் குத்தக்கால் வச்சு உட்காந்து உடல் உபாதைகள் வெளியேற்றும். இப்ப நான் இந்தியன் டாய்லெட் இருந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு, அது சரியா? வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து இந்தியன் டாய்லெட்டே வேண்டாங்கிறேன். முன்னெல்லாம் காட்டு பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த உட்காந்தாங்க இல்லையா அந்த புல் இருந்து இல்லையா அப்ப அது வரை யாருக்கும் மூல வியாதி கிடையாது. சாதாரண எந்த டாய்லெட் போனாலும் இப்போ ஒரே டாய்லெட் 4-5 பேர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க அதனோட அந்த மலத்தோட உஷ்ணம் வந்து அடுத்து உங்களுக்கு மூலாதாரத்தை தாக்கும். வீட்டில் அப்பா அம்மா இப்போ யார் யார் என்ன சாப்பிடு மகன் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது. அப்போ இப்போ பையன் வெளியில் போய் நல்லா வெட்டி இருந்திருப்பான், 2 நாள் வெளியே போகாமல் இருப்பான். அப்போ கொஞ்சோண்டு வெளியே வரும், அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் எங்கே நிற்கும்? அதே லெட்டின் ரூமில் தான் நிற்கும். இப்போ மூளை உள்மூளை வெளிமூளை ரத்த மூளை சீர் மூளை இதெல்லாம் உருவாகிறது காரணம் அதுதான். புல்வெளியை உட்காந்தாங்க யாருக்கு மூல வியாதி இல்லை. சில சித்தர்கள் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது மழைங்கிறது இழகி போகணும், இறுகி போகக்கூடாது. இறுகிதான் இப்போ நீ போகுது, அதுதான் நல்லதுங்கிறாங்க. இப்போ வெளியில போனா சுகாதார சீர்கேடுன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? வெளியில திறந்த வெளியில போனா சுகாதார சீர்கேடுங்கிறதா அது சமூகத்துவசர அமைப்பு கொடுத்தது. அதுக்குள்ள முத்த காலத்துல அதை யாருன்னா சமூக அதுவே சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த காலத்துல எல்லாரும் பண்ணி இருந்துச்சு, அதுக்கு அதான் உணவு. பண்ணி முட்டிக்கிட்டு வரும், நாங்கள உட்காந்தப்ப அப்படிதான் முட்டி எங்களை தள்ளும். அதுக்கு அதனோட காலைல ஃபுட்டு அதுதான் கழிவுல மோசமான கழிவு. இப்ப அந்த மாதிரி திறந்த வெளியில போகக்கூடிய வாய்ப்புங்கிறது நகரங்கள்ல கிடையாது. இப்ப வேண்டாம், கலாச்சாரம் மாறிடுச்சு, இப்ப எல்லாமே வந்துருச்சு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது நல்லது, ஒரு நல்லது. திருக்குழந்தைந்து எல்லாருமே இந்தியன் டாய்லெட் உட்காந்தீங்கன்னா காலையில் குத்தி வைப்ப உங்களுக்கு மலை கூட நல்லா கீழே இறக்கி விடும். மேல் மலம் குடல் கீழ் மலை குடல் 2 குடல் இருக்கு. அந்த குடலை நல்லா ஃபுல்லா இறக்கி விடும். அதுக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடணும். இப்ப நம்ம சமைத்த உணவு சாப்பிடணும் இல்லையா, இதெல்லாம் மாவு பொருள், கார்போஹைட்ரேட், ஆக்சிஜனே கிடையாது. இது எப்படி நீங்க ஆக்சிஜன் இருக்கீங்க? இதனாலதான் படிப்படியா குறைஞ்சு வயசாகிறப்ப மூச்சு திணறு, இன்னும் நுரையில் கட்டு போயிடுது, கல்லீரல் கட்டு போயிடுது. இத்தனையும் காரணம் நம்ம சமைத்த உணவே சாப்பிட்டு இருந்தோம்னா கடைசி அதுதான் சாவுக்கு அமை. அப்ப நீங்க அசைவத்துக்கு சைவத்துக்கு சைவத்திலிருந்து சுத்த சைவத்துக்கு சுத்த சைவத்து ஆர்கானிக் உணவுக்கு ஆர்கானிக் நேச்சுரல் உணவு. உடனே எல்லாம் யாரும் அப்படி நேச்சுரலுக்கு வர முடியாது. இப்ப எப்படின்னா நீங்க ஒரு உணவு ஃபார்முலா கொடுக்குறீங்க, அது எப்படியே தான் உடம்பு நடக்கும். நீங்க நல்லதுக்கு மாறணும்னா அதுக்கு நல்ல ஒரு குருநாதா கிடைக்கணும், நல்ல வைத்தியர் கிடைக்கும். 2 பேர் ஒருத்தராகவே இருப்பாங்க. இப்ப தமிழ்ல தெரிஞ்சு இப்ப என்ன கேட்டனா அவனோட ரகசியமே எனக்கு தெரியும், வைத்தியமும் தெரியும் பாடமும் தெரியும். இப்ப யாரும் அதை ஏத்துக்கல. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி கூடும் கூடும் குடிவிழுமாறு. அப்படின்னா நல்லதா சொல்லி கொடுக்குற குருவை போய் ஏத்துக்க மாட்டாங்க, கெட்டதா சொல்லி கொடுக்குற ஒரு ஆபீஸ் போட்டு ஒரு ஆடம்பரமா போட்டு சொல்லி கொடுத்து அரைக்குறையா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களே ஏத்துக்குவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. நாங்க சித்திரவழி பண்ணோம், ரோடோரமா தான் போவோம். எங்களுக்கு இந்த ஆசைகள் 3 ஒதுக்கணும். என்ன ஆசை தெரியுங்களா? அந்த ஆசையை ஒதுக்கணும். அது ஆசையை ஒதுக்கினால்தான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது. என்னென்ன ஆசை? பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசைங்க. இது 3 இருக்க கூடாது. ஆமா, குறைச்சிடணும். கொஞ்சமே செப்பவே உணரணும். என்ன ஆசையில அடக்க முடியாது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையும் ஆசைப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட ஆனந்தமாமே. நாங்க இந்த 3 ஆசையை விட்டீங்கன்னா தான் அதை முடியாத காரியம். இன்னைக்கு ஏன்னா அதோடய வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் இப்ப மனுஷன் தன்னை மறந்துடுறான். இப்ப கல்வி செல்வம் இது 2 தான் விரும்புறான். வீரங்கிற விவேகத்தை விரும்பலாம். வீரனா செல்வ இது பயிற்சியில நிறைய இருந்துச்சு யோகால காலம். நீங்க விரும்புறதில்ல. கல்வியை வச்சு செல்வத்தை வாங்க, செல்வத்துக்கு இதே போதுங்கிறான். எங்க கையில காசு இருக்கு. இப்ப எல்லா போல காசு இருந்து பாத்தீங்க எல்லாமே பணக்காரங்க தான் நோயாளியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நோயை குணப்படுத்துற மருத்துவ விதிமுறைகள் தெரியறது இல்ல. நல்லா வச்சுங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இப்ப
செத்தாலும் பிடித்த மருத்துவத்தை தான் பார்க்குறாங்க. இப்போ தலைமுறை அப்படிதான் இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொன்ன ஆளுங்க நம்ம கறி உப்பு எடுத்துலாம் விளக்கணும் இல்லையா? ஆமா, அதை வந்து பேஸ்ட்னு மாத்துறாங்க. இப்ப பேஸ்ட்காரங்களே நாங்க உப்பு சேர்த்து தரோம், வேப்பலை சேர்த்து தரோம்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க எதுக்காக சேர்க்கறீங்க? அதுக்கு நான் வேப்ப குச்சி எடுத்து நான் ஒடிச்சிட்டு சாப்பிட்டு போகணும், அதுக்கு எங்க காசே செலவு இல்லையே. நீ ஏன் அப்படி போறீங்க? அப்படி சுத்தி வளைச்சி சாப்பிட்றத விட டைரக்டா சாப்பிடலாம்ல, டைரக்டா விளக்கலாம்ல, உங்க பல்லே விழாது இல்ல. நானும் சின்ன வயசு உங்களை மாதிரி பேசி எனக்கு இப்போ உடம்புல உறுப்புல ஒன்னே ஒன்று இறந்தானா அது பல்லு தான். எல்லா பல்லும் நல்லா இருக்குன்னு போட்டு விளக்கிட்டேன். அது விளக்குன்னு தான் போச்சு. ஏன்னா என்ன பிளான் பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி நோயாளியான கண்ணு தெரியாம போகணும், பல்லு தெரியாம போகணும், காது கேட்காம போகணும். இப்போ இவ்வளவு ஊழல் உறுப்புகளும் ஃபால்ட் ஆகணும். ஃபால்ட் ஆகிற மாதிரி உணவு, ஃபால்ட் ஆகிற மாதிரி மருத்துவம். இப்போ யாரும் குணமாகிதான் வெளியே வர்ற மாதிரி தெரியல. கேட்டா பரவாயில்லைங்கிறாங்களோட குணமாகலன்னு சொல்லலாம். அடுத்து வந்து குளியலுக்கு போவோம். குளியலுக்கு போகும்போது நான் சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுல கேள்விப்படுறது என்னன்னாக்கா, நான் எடுத்த உடனே தண்ணியை தூக்கி தலையில ஊத்திடுவேன். அந்த மாதிரி ஊத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களே, கால்ல இருந்து ஊத்துறோன்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஏன்னா உடல் வந்து உஷ்ணம் கீழே தான் இறங்கியிருக்கும். அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் செப்பா பச்சை தண்ணி ஊத்துறப்ப கீழே இருந்து தான் மேலே போகணும். சுடு தண்ணி ஊத்துறப்ப தலையிலிருந்து கூட வரலாம். சுடு தண்ணின்னு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறப்ப சுடு தண்ணி குடிக்கலாம். மற்ற சமையலுக்கு ஒரு பையன் போய் கிணத்துல குதிக்கிறான். எப்படி குதிக்கிறான்? கால் கீழே படுற மாதிரி இல்ல, டைவ் அடிக்கிறவன் தலை கீழே குதிக்கிறான். அதெல்லாம் நீ பிரச்சனை இல்லை. குடிக்கிறத பத்தி இல்ல, குடிக்கலாம், அப்படி வேணா குடிக்கலாம். ஆனா அந்த உடலை உஷ்ணத்தை பொறுத்து தான் இருக்குது. உஷ்ணம் குளிர்ச்சி ரெண்டையும் பொறுத்து தான். கிளைமேட் இப்போ எப்படின்னா வெய்ய காலத்துல ஒரு மாதிரி குடிக்கணும், குளிர் காலத்துல ஒரு மாதிரி குடிக்கணும். எப்படின்னா இப்ப நமக்கு 4 காலம் வச்சிருக்காங்க. மழை காலம், காற்று காலம், பனிக்காலம், வெயில் காலம். இப்போ நாம் தமிழ்நாடு மட்டும்தான் நாமும் 12 கரெக்டாக 12 மாதத்தை டிசைட் பண்ணி கடவுள் அமைச்சு கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த 12 மாதத்துக்கு எப்படி இப்படி இருக்குங்கிறது அது ஒரு விதிமுறைகள் வழிமுறைகள்லாம் இருக்குது. அதுபடி தான் குளிக்கிறது, அது மாதிரி தான் குளிக்கணும், அது மாதிரி தான் நடைமுறை செய்யணும். மீது எல்லா மாதம் நீங்கள் இப்போ சுடுதண்ணியே குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வந்து சுடுதண்ணியே குடிக்கிறவங்களா இருக்காங்க. சும்மா டாக்டர் இவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சுடுதண்ணி குடிக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ செடிக்கு ஊற்றினா என்ன ஆகும்? செடிக்கு ஊற்றினா என்ன ஆகுங்க? வெந்து போயிடும், பட்டு போயிடும். அது என்ன? அதுக்கு உயிர், அது பயிர், இது உயிர், ரெண்டும் ஒண்ணுதான். தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரோம். இல்ல அதே மாதிரி தண்ணி நிறைய ரகசியம் இருக்குது. தண்ணி எந்த தண்ணி குடிக்கணும் முன்னே நான் சொன்னேன். சாதாரண கவர்மெண்ட் ஒரு பச்சை தண்ணியே போதும். பின்பு ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. வேற எங்கேயும் பாட்டில் தண்ணி வாங்கிக்காதீங்க. பாட்டில் தண்ணியில் ஒண்ணுமே இல்லை, H2Oங்கிறோம். அது கிடையாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாட்டரை நல்ல சாதா வாட்டரே போதும். பெரிய பிரச்சனை அப்படிங்கறது வந்து டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப மருத்துவர்கள்லாம் அலோபதி படிச்சவங்க அவங்களாம் சொல்றது என்னன்னாக்கா, தூக்கம்ங்கிறது வந்து சரியான இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள இருக்கணும்ன்றாங்க. நம்மளுடைய அந்த தொடர்ச்சியின்படி நம்மளுடைய தூக்கம்ங்கிறது எப்ப ஆரம்பிக்கும், எப்ப நம்ம எழுந்திருப்போம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துருவோமா, அந்த பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க விளக்கமா. சூரியன் வந்து இப்ப சூழ்நிலை இப்ப காலம் மாறி போச்சு அப்படிங்கிற முடியா நம்ம மனித செயல்பாடுலாம். என்னைக்கா சூரியன் வந்து மக்கள் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஷிஃப்டா வந்திருக்கா? இல்ல சந்திரன் வந்து அப்படி நான் வரமாட்டேன், நீங்க மக்களை கொஞ்சம் உடைக்கணுமேன்னு சொல்லி அது வராம இருக்கா? அப்ப அது 12 மணி நேரம், இது 12 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதே மெத்தடு இந்த உடம்பையும் எடுத்துக்கணும். நீங்க இரவு நேரத்துல உணவு உழைப்பு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிடணும். உறக்கத்துக்கு சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்துல காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இப்போ எப்படி சாப்பிட்றோம்? ஷிஃப்ட் காலையில சாப்பிடறதே இல்ல, மதியம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறோம், நைட் அதை விட அதிகமா சாப்பிடுறோம். அப்ப எப்படி? அது ரெண்டுமே தப்பு. காலையில் சாப்பிடாம விட்டாலும் தப்பு இல்ல, நரம்பு தளர்ச்சி வந்துடும். நைட் சாப்பிட்டாலும் நரம்பு தளர்ச்சி வந்துடும். நைட்டு குறைவா சாப்பிடணும் எப்பயுமே. ஆமா, சூரியன் எந்த மாதிரி குறைவா சாப்பிட்டா 2 முட்டை ஆம்லேட் அதான் சாப்பிட்டா அது ஹெவி உணவு. ரசம் சோறு சாப்பிட்டு படுக்கணும். அது எப்படின்னா சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு 1 மணி நேரம் அந்த சூடு உஷ்ணம் இருக்கு. அது 7 மணிக்குள்ள சாப்பிடணும். 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். தூக்கங்கிறது வந்து அந்த 7 மணி 8 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். அதுக்கு என்னன்னா உங்களால் முடியல தியானம் பண்ணுங்க, கையால் வந்து ஆட்டுங்க, தலையை எப்படி நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. மசாஜ் பண்ணுங்க. நீங்களே இப்படி உங்க கைக்கு மசாஜ் பண்ணீங்களா, அடுத்து விட்டு மசாஜ் பண்ண அவங்க காசு வாங்குவாங்க. அதுக்கு பேர் என்ன? பிசியோதெரப்பி, இருக்குவாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உங்கள் ஒய்ஃப் செய்யலாம். இல்லைன்னா அம்மா அப்பா பாசமாக இருந்தால் அம்மா அப்பா செய்யலாம். இப்போ அப்படியே என்ன தேய்ச்சி அந்த காலத்தை அப்படி தான் குளிச்சு விட்டாங்க. ஒரு உடம்போட இது இன்னொருத்துக்கு வைப்ரேஷன் ஆகிறப்ப உடம்பு சக்தி அதெல்லாம் கிடைக்கும். விடியற் கால ஏஞ்சிக்கிறதுங்கிறது எத்தனை மணிக்குள்ள ஏஞ்சிருந்தா கரெக்டா இருக்கும்? விடியா ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 11 மணி 10 மணி. சூரியத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடினா ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி. அப்படியே தப்பு. சூரியன் உதிச்சிருவார், வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து சுத்தமான பிராணம் இறங்குற நேரம். அது நீங்கள் ஒரு 4:30 எப்படின்னா ஸ்டெப்பாக குறைக்கணும். எப்படி 6 மணிக்கு முடிக்கிறவங்க பழக்கப்படுத்திக்கணும். அதை
பழக்கப்படுத்தி இப்போ நீங்கள் உங்கள் ஃபார்முலாவை மாற்றணும். அதுக்கு நாங்கள் கூட்டி போய் ஒரு இயற்கை மருத்துவத்தை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். இப்போ நைட்டு நீங்களா பண்ணி கிடக்க முடியாது, நீங்களா செஞ்சுக்க முடியும், எனக்கு நல்லா நானே செஞ்சுக்கிறேன். இப்போ எப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நிலத்தை மட்டும் வாங்கி கொடுத்து நீங்களே வீடு கட்டிக்குவீங்களா? ஒரு வண்டியை உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க, எக்ஸ்ட்ரா பிட்டிங்க ஏதாவது நீங்களே பார்த்துக்குவீங்களா? ஒரு ஷர்ட்டு கொடுக்குறாங்க, நீங்களே தைச்சிக்குவீங்களா? அப்போ அந்தந்த தொழிலுக்கு அதாவது தெரிஞ்சவங்க தானே செய்யணும். கண்டிப்பா. இப்போ இதை மட்டும் மருத்துவத்தை மட்டும் நானே பார்த்துக்கிறேன், ஐ ஆம் பிஸி சார், ஐ ஆம் பிஸின்ட்டு நீங்களே ஒரு மருந்து சாப்பிட்டாலும் சுத்த தேகத்துக்கு மட்டும்தான் அந்த மூலிகை கூட ஏற்றுக்கும், இல்லைன்னா ஏற்றுக்காது. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு தெளிவாக புரியுது இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இரவு நேரங்களில் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு பகல் நேரங்களில் தூங்குறாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்? நரம்பு கட்டாயம் வரும், கண் பார்வை மங்கும், திணையும் நடக்கும். அது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லா கடமையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அது வந்து ஒதுங்க ஆரம்பிக்கும். விலகிறது நல்லது. அதாவது எல்லாமே சொல்ல வரேன். இப்போ நாங்களே இப்போ வயசானவருக்கு நாங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் 40-50 வயசு ஏன்னா அசைவம் சாப்பிட்டோம்னா அதில் வந்து நான் அந்த கெட்ட நீருக்கு அது சிறுநீரத்தை போய் பாதிக்கும், வாடிபத்தை பாதிக்காது, வயோதிகத்தை பாதிக்கும். ஏன் பாதிக்குது? இந்த கிரியேட்டிவ் வந்து ஏற்கனவே சேர்த்து வச்சு கெட்டதாக கல்லா மாற்றி வயசாக மாற்றி. அப்போ நாமளா பார்த்து கொஞ்சமாக விலகிடணும். இந்த உடல் சூடுங்கிறத பற்றி சொன்னீங்க இல்லையா? இயல்பாகவே உடல் சூடுங்கிறது வந்து வெயில் காலத்துல அதிகரிக்கிறதான வாய்ப்பு இருக்கு. அது இயற்கை சூடுங்க, இயற்கை சூடு. செயற்கை சூடு நிறைய இருக்குது. செயற்கை சூடு உணவு முறையில இருக்குது. இப்ப நீங்க போட்டு இப்போ புரோட்டா தட்டை இப்போ நம்மள ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறோம்ல, அது எவ்வளவு பாருங்கிட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஷாம்பு குளிர்ச்சியா உஷ்ணமா, அப்ப உச்சந்தலை உடம்பு முடியும். நம்ம உஷ்ணத்தை தான் உள்ளுக்குள்ள இறக்கணுமே உடைய குளிர்ச்சியான பொருளை வந்து பாமாட்டிச்சு கொஞ்சம் கூட சாப்பிட்றோம். அப்ப குளிர்ச்சியான உணவு நிறைய சாப்பிட்டுட்டு உஷ்ணமான உணவு குறைவாக சாப்பிடுங்க. யாரும் முடியாது. குளிர் காலத்தை மட்டும் உஷ்ணமான உணவு சேர்த்திக்கலாம். மற்ற எல்லா காலத்தையும் 9 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவு சேர்த்திக்கலாம். பனி காலத்தை மட்டும் உஷ்ணமான உணவு சேர்த்திக்கலாம். காலையில் வந்து ராஜ உணவுன்னு நீங்கள் சொன்னீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒரு 12 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட போறோம், பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த விரதத்தை உடைக்கிறதால இங்கிலீஷ்ல. அப்ப காலையில என்ன உணவு சாப்பிட்டா உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இத்தனை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள உணவு, உயிரில்லாத உணவு இருக்குது. அல்கலைன் ஃபுட்டு, அசிடிட் ஃபுட்டு. இப்போ நம்ம சமைத்த உணவே சாப்பிட்டுட்டு இருக்கணும் வைங்களேன், அதெல்லாம் என்ன உணவு? அசிடிட் உணவு, அதாவது கார்போஹைட்ரேட். இதெல்லாம் உடம்புல ஆக்சிஜன் அளவு குறைச்சிடும். நம்ம வந்து என்ன நம்ம மரக்கறி உணவின மரத்தில் முதல்ல தான் மரக்கனி தான் இருந்துச்சு, அது பேரை மரக்கறியாக மாற்றிட்டாங்க. இப்போ மரத்தில் விளையிறத நீங்கள் முதல்ல சாப்பிடணும். மரத்தில் என்னென்ன விளையுதுங்க? கனி, காய். எது அதிகமாக விளையுது? மரத்துல வந்து கனி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 3 வகை ப்ராடக்ட் தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். 4வது ஒன்று அசைவம், அதை விடுங்க. இப்போ அரிசி விளையுது. நெல்லா, செடியா, கொடியா, மரமா? அரிசி வந்து நெல்லு. செடியா, கொடியா, மரமா? நான் கேட்குற 3 கேள்வி. செடியா, கொடியா, மரமான்னு கேட்குறீங்களா? செடி. புடுங்கினா வருமா வராதா? வரும். வேற பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க செடியோட வேற புடுங்கினா பார்க்க மாட்டீங்களா? அடி வேற நெல் புடுங்க முடியுமான்னு கேட்குறேன். நான் நெல்லையே களை பிடுங்கிருக்காங்க தெரியுங்களா? கையில களை பிடுங்கிருக்காங்க, கையில பிடுங்கிருக்காங்க. அப்ப அடி வேற பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். கையில ஈஸியா புடுங்கலாங்க. அடுத்தது கொடியை புடுங்கலாமா புடுங்க முடியாதா? புடுங்கலாம். போற கொடி இழுக்கலாம் இல்லையா? எல்லா கொடியுமா? எல்லா கொடியும் இழுக்கணுமா தெரியல. அப்ப கொடியில பலம் இருக்கா இல்லையா? பலம் இருக்கு. அடுத்தது மரத்தை புடுங்க முடியாது. வேற பாத்துறீங்களா? வேற பாத்துறீங்களா? பார்த்தது கிடையாது. ஆட்டி இருக்கீங்களா? வாய்ப்பு. அப்ப நீங்க எதை சாப்பிடுங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. மரம் தான். இப்ப நம்ம எதை அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? நல்லா யோசிச்சு. செடிய. அதுல என்ன இருக்கு? அரிசி, சோறு. இப்ப எப்படிங்க அத அப்ப ஓகே. அப்ப தெரிஞ்சதுங்களா? நம்ம சாப்பிட 2வது வந்து உணவுல மெய்யுணவு, பொய்யுணவுன்னு இருக்கு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பொய்யுணவு. அதனால தான் மீண்டும் மீண்டும் பசிக்குது. அப்ப சித்தர்கள் எப்படி சாப்பிட்டாங்க? உண்ண பழங்கள், அருந்த தூய நீர். தெரிஞ்சிட்டா? அதனால தான் அவங்க வந்து ரொம்ப லாங் லைஃப் வாழ்ந்தாங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Hola! Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays.